நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு, மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்குது, ஒரு பாவத்தை விட்டு இன்னொரு பாவம், ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறும் பொழுது எது மாற வாழ்க்கை பயணம் நமக்கு மாறப்போகுது, வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி நமக்கு மாற்றி அமைக்க போகுதுங்கிறது, கர்மாவின் அடிப்படையில் கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி கொடுக்கறதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, கடகராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னா, மாதம் பிறக்கும் பொழுதே, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே கடகத்துல குரு உச்சம் அடைகிறார். ஸோ ராசிக்குள்ள குரு வருவது மிகவும் நல்லது. இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து, விரயஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தை பார்த்து கொண்டிருந்து கடன், வம்பு வழக்குகள், உடல்நல கோளாறுகள், நிறைய செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாற விரயங்கள் போய் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வரும் பொழுது முதல் மைண்டு கிளியர் ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எது மாற குறைகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோங்கிறது முதல் தெரியும். தேவையற்ற செலவுகளை குறைப்போம், தேவையற்ற செயல்பாடுகளை குறைப்போம். என்ன செய்யணும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன செய்யணும், அது மாணவனாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகன்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு நடுத்தர வயதினர், ஒரு வியாபாரம், தொழிலதிபர், அது மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நல்ல ஒரு கிளாரிட்டி முதல்ல வரும். கிளாரிட்டின்னு என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எது பண்ணுனா பரவாயில்லை, எதை நாம விடணும், எதை நம்ம சேர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை கொடுக்கக்கூடியவர் தான் உச்சகுரு ராசிக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய பல்ப் மாற நம்மளுடைய மைண்ட்ல காட்டி நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை செயல்பாடுகள், திட்டங்கள்ல குறைநிறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் எவாலுவேஷன் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை பண்ண வைத்து, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறோங்கிற பர்பஸை அனலைஸ் பண்ண வச்சு உன்னமே ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மன போக்கை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த உச்சகுரு. ஸோ நல்லாவே லேசியாக இருக்கிறவங்க, பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஏனோ தோணன்னு இருக்கிறவங்க, சூழ்நிலை கைதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி இதுங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். ஸோ தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு முனைப்பை கொடுக்கக்கூடியது கண்டிப்பா கொடுக்குதுங்க. இப்ப பாருங்க, ஜூன் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துலயே இருக்கிறார். அதே மாதிரி மாச கடைசி வரைக்குமே 10ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு தான் போறார். ஸோ இந்த ஜூன் மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நம்ம தவறா போயிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மாற்றி கரெக்டான பாத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், 12ல் புதன் இருக்கார், சூரியன், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான். ஸோ வாழ்க்கையில அடுத்த படி எடுக்கணும், அடுத்த ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், சீரமைக்கணும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்பை கொடுத்து அதுக்கு வேணுங்கிற திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பா இருக்கு. குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் அழைத்து திருமணம் பண்ண முடியாத இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. வண்டி, வீடு, இது மாதிரி விஷயத்துல வாங்கணும்னு 2 வருஷமா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு நம்ம ஒரு அமைப்பு அமைச்சிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டீசெண்டா சொசைட்டில கொஞ்சம் அந்தஸ்தா வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்புகளை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், அதே சமயத்தில் 9ஐ பார்க்கிறார். 9ங்கிற பாக்கியஸ்தானத்தை எப்போ தன் வீட்டை தானே பார்க்கும் பொழுது தகப்பனார் வழியில வரக்கூடிய அமைப்புகள், அவங்க மூலமா வரக்கூடிய சொத்துக்கள், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு
கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் கடந்த 1 வருஷமா 2 வருஷமா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பண்ணது, கடனே அடைக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் கடன் அடைப்பதற்கு வேணுங்கிற யுக்திகளாக நாமளே பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஹைலைட்டில் போவோம். அதாவது ஒரு மீடியா துறையில் இருக்கிறாங்க, ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்க, நமக்கு ரெகக்னிஷனே கிடைக்கல, நமக்கு வாய்ப்பே கிடைக்காம போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, அது மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக சஞ்சாரங்கள் உண்டு. செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது தொழில் மேன்மை, முனைப்பு, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், ரெகக்னிஷன், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டீல் நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அடுத்த வருஷ ஒரு 13 மாதங்கள் 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அடித்தளமான சில காரியங்களையும் வாழ்க்கை சம்பவங்களையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூன் மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருகிறது. அது நல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். ஜூன் மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்து அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்குது. இதுவரை 8ஆம் இடத்துல சனி இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் அஷ்டம சனியை கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு, அந்த சனி குருவின் பார்வை பெறுகிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும், இதுவரை கொஞ்சம் மனம் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இளம் வயதினாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து நம்மளுடைய இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு அமைப்பு வருதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குருவின் பார்வை பெற்று அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாகிற மாற, கொஞ்சம் தன்மை குறையிற மாற, வக்கரங்கள் குறையிற மாற, இன்டென்சிட்டி குறையிற மாதிரி அமைப்பை கொடுக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு. நம்ம வந்து இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் உள்ளதவாறு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்பு இல்லை. என்னடா 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னே நினைக்க வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 6ஆம் வீட்டுக்கு பார்க்குறார், 8ஆம் வீட்டை பார்க்குறார், 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடன் மூலமாக, சில அதர் பீப்புள்ஸ் ஃபண்டு மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 2வது 3வது வாரத்துக்கு மேலே செவ்வாய் 10க்கு போகிறார், சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்தம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு திடீர்னு சில விஷயங்கள் நடந்து நமக்கு சிலது நடந்து விட்டது, பழைய பிரச்சனைகள் இப்படி வெடிச்சுடுமோன்னு நினைக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக போய் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக தவறாக போகாமல் ஓரளவுக்கு தன்மையாக நடந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, செவ்வாய் பயிற்சியாக, சுக்கிர அமைப்பாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கிற மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கொடுத்தும் சில பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இடம் மாற்றங்கள், ட்ராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஒரு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அமைப்புகள், கஷ்டமாக நிறையா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வரவேண்டிய பணம் பேங்க்கில் ஒரு ஓடி அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடச்சி சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் வந்து நான் அதை அடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான சில அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வயிற்று வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்களுடைய
வாழ்க்கை சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக குரு 12 வந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிரகத்தின் சஞ்சாரமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள் போகாமல் அந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து செயல்படுகிறது, எப்படி நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய ராசிக்கு அந்தந்த அமைப்புகள் வரும்பொழுது எப்படி வந்து கர்மா வந்து நம்மளோட வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது, சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக எடுக்குதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சகுரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ஜூன் 2ஆம் தேதியே குரு வருகிறார். லாபத்தை கொடுக்க போகிறார், மனசுல சந்தோஷத்தை கொடுக்க போகிறார், சில குடும்பத்தில் சுப விஷயங்களை கொடுக்க போகிறார். ஒரு குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகனத்தை ஃபேமிலிக்கு ஒன்று வந்து பெருக்கிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் ஃபேமிலியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சதுங்கிற மாதிரியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக வருதா இருந்தாலும் சரி, தொழிலில் நல்ல லாபங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி, வேலையில் நல்ல முன்னேற்றங்களாக இருந்தாலும் சரி, கடனை அடைப்பதாக இருந்தாலும் சரி. ஏன்னா 11ங்கிறது கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணம், புரியுதுங்களா? ஸோ இப்போ லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே வந்து இதுவரை கடந்த ஒரு வருஷமாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சனியின் பார்வை பெற்று ஒரு நாள் நல்லா இருக்குதுங்க, ஒரு நாள் பேடாக இருக்குதுங்க, எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் பெற முடியல, ஸ்டக்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களாகிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதி ஆகிய புதனே 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங் ஆகிறது, ஸ்தான பலம் பெறுவது அருமை. சூரியனும் 10க்கு வரப்போகிறார். அதே மாதிரி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறார், மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் உடல் உபாதைகள், சில விஷயங்கள், வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணுங்கிற ஒரே ஒரு கேர்ஃபுல்லான ஒரு கவனமான ஒரு பலன் இருக்குதே ஒழிய, மற்றபடி வந்து சுக்கிரன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், புதன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே அருமையான ஒரு அமைப்பாக ஜாதகருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வாழ்க்கை சம்பவங்களாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசனுக்கு வர வேண்டிய பணம் வர்றது, சொத்து வாங்குறது, இதே மாதிரி எல்லா நல்ல விஷயங்கள் வந்து குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த கிரக அமைப்புகள் அடுத்த வரக்கூடிய 10 மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை, அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த பலன் வந்துருச்சான்னு கேட்டால் இல்லை. ஏதோ செஞ்சிட்ருக்கோம், ப்ரோக்ரஸ் பண்ணுறோம், பட் கையில் அறுவடை எடுக்க முடியல, பலனை எடுக்க முடியல, லாபத்தை எடுக்க முடியல. அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி விரக்தியாக, அவரோட டைமில் விரக்தியாக வருது அப்படிங்கிற அந்த சனியின் பார்வையை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஒரு உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கும், பங்குதாரர்களாக இருக்கட்டும், கணவனாக இருந்தால் மனைவி, மனவனாக இருந்த கணவிக்கு நல்ல ஒரு அன்னோனியத்தை கொடுத்து, அப்பாடா 2 வருஷம் 3 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு விஷயம், இப்போ வீடு ஏறிட்டோம், புது வீட்டுக்குள்ளே போயிட்டோம், ஒரு புதிய வண்டி வாங்கிட்டோம், ஒரு புதிய நபர், ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் வந்திருக்கு, ஒரு புதிய கிஃப்ட் நமக்கு வந்திருக்கு, நல்ல லாபம் வந்தது, அறுவடை செய்தது, விவசாய பெருமக்களுக்கு நல்ல ஒரு அறுவடை கிடைச்சதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை, மாற்றத்தை, ஒரு கோல்டன் டைமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்பாக ஒரு ஆரம்ப கட்ட ஒரு லாங் டேர்ம் நல்ல ஒரு லாங்கான ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக ஒரு விஷயமாக அமையக்கூடிய அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் கொடுக்குது.